ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க காலையில் இப்போ மணி 9 மணி ஆயிடுச்சு. மாடு வந்து போய் தோட்டத்தில் கட்டலாம். பாலெலாம் கறந்து முடித்தாச்சு. உடனே எல்லா மாட்டையும் கொண்டு போய் தோட்டத்தில் கட்டணுங்க. கட்டிட்டு மேய விட்டுட்டு அடுத்த வேலையை நம்ம பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ போகிற வழியில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல தூக்கணாங்குருவி கூடு முன்ன கம்மியாக இருந்துச்சு. இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். நிறைய குருவி குஞ்சு பிரிச்சிருக்குது, பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா மாட்டையும் கொண்டு போய் தோட்டத்தில் ஒவ்வொரு மாடாக தனித்தனியாக கயிறு வச்சு கட்டிடுங்க. கட்டிட்டு 11 மணி வரலும் மேயுங்க. வெயில் கொஞ்சம் அதிகமாக மாடு தண்ணி தான் அதிகமாகிடும். போதும், கொஞ்சம் நேரம் மாடு பேஞ்சாவே இங்கே நம்ம போடுற தீவனத்துக்கு சாடி வைக்கிறதுக்கும் இந்த ஜீரணத்துக்கு சத்தம் கொஞ்சம் நேரம் அது போய் மாடு மேயணுங்க. கொஞ்சம் நேரமாவது மேய்ஞ்சால் தான் அந்த மாட்டுக்கு நல்லாயிருக்கும். அதனுடைய வயிறு நிறைஞ்சி திருப்தியாக இருக்கும். பாருங்கள், தோட்டத்துக்கு போயிட்டு மழை பெஞ்சிச்சிங்க. எல்லாம் மாற்ற பூமி தாங்க. இப்போ நம்ம தோட்டத்தோரிலுமே எல்லாம் மற்றவங்க காடு தான். அது குறுக்க பூந்து பிடிச்சிட்டு போகிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இங்கே ஒரு தலை இருக்குது. மாடு கட்டுறதுக்கு போகிற வழியில் இங்கே ஒரு தலை இருக்குது. இந்த தலையை ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் கோழி இருக்குல்ல, கோழி பூச்சி உருவானுச்சுன்னா நம்ம வந்து இருக்கவே முடியாது. கொஞ்சம் வந்து உக்காந்தாலும் அப்படியே நம்ம ஊறும், அரிக்கும், குளிச்சா தான் முடியும். அதனால் அந்த கோழியினுடைய மேலே இருக்கிற பூச்சை கட்டுப்படுத்தணும்னா பாருங்கள், இந்த தலை தான். இந்த தலையை மூந்து பார்த்தா இது ஒரு சுமல் வரும். இந்த தலையை ஒடிச்சிட்டு போய் கோழி இருக்கிற இடத்துல, அவையம் வச்சுருக்கிற இடத்துலையோ, குஞ்சு பறிக்கிறதுக்கு வச்சுருக்கோம்ல அங்கே இடத்துலையோ, இல்லை குஞ்சியோட கோழி இருக்கும் இடத்துல கோழி பூச்சி அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த தலையை எடுத்துகிட்டு போய் அப்படியே பறக்க விட்டுருணுங்க. ஒரு 2 days அப்படியே விட்டுட்டு அப்புறம் அதை எடுத்து போட்டு திரும்ப புதுசாக இந்த மாதிரி தலை உடைச்சிட்டு வந்து வைக்கணுங்க. வச்சிட்டோம்னா கோழி பூச்சாலாம் அதில் ஏறிடுங்க. அதை எடுத்து நம்ம தீயில் வச்சிடலாம். ஓரமாக கொண்டு போய் வெளியில் போட்டுடலாங்க. கோழி பூச்சி சுத்தமாக தீர்ந்துருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாடு வந்து பக்கமாக வந்துச்சு. போய் கட்டிட்டு பிடிச்சிட்டு வராங்க. பாருங்க, சொன்னோம் இல்லையா சிட்டுக்குருவி. இப்போ அந்த மரத்தை காமிக்கலான்னு சொன்னேன், வர வழியில் மறந்துட்டேன். பாருங்கள், ஆமாம் பாருங்கள், எவ்வளோ குருவி இருக்குது பாருங்கள். முன்ன ஒரு 5, 6, 10 குருவிக்குள்ளே தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50, 60 குருவி இனப்பெருக்கம் ஆயிடுச்சிங்க. இது நம்ம தோட்டத்தில் இந்த நெல்லுலாம் நிறையா, அந்த பில்லில் இருந்து போடுற நெல் பூரா நிறைய இங்கே கிடக்குங்க. அது பக்கத்தில் நம்மக்கிட்ட கோழி கிடையாது, இல்லை பக்கத்து வீட்லேயும் கோழி எங்கேயுமே கிடையாது. அதனால் அந்த குருவிக்கு வந்து தீனி சூப்பராக போய் சுற்றியுமே எங்கேயுமே பயிர் கிடையாதுங்க, எதுவுமே இல்லை. மானாவாரி தான். குச்சி கிழங்கு இருக்குது, மரவள்ளி கிழங்கு. குருவிக்குன்னு எதுவும் கிடையாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பில்லு வந்து ஒரு நெல் கட்டுப்பில்லுங்க. கட்டுப்பில்லுலேருந்து ஒரு நெல்லில் ஏகப்பட்ட நெல் கிடக்குதுங்க. குருவி காலையில் வந்தாலும் சரி, மதியான டைமில் வந்தாலும் சரி, உக்காந்துச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த நெல் பூரா தொளிச்சு எடுத்துடுதுங்க. இங்கே அப்படியே நெல்லோட பொறுக்கிறது இல்லைங்க, அப்படியே நெல்லை உரித்து சாப்பிடுதுங்க. அப்படியே தொளிக்குது, அப்படியே வாயிலே தொளிச்சு சாப்பிட்ருதுங்க. டெய்லி அன்னனைக்கு கொட்டுற நெல் அன்னனைக்கு காலி பண்ணிடுதுங்க. பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நம்ம இந்த பேஷண்ட் இருக்குது இல்லைங்களா, தண்ணி ஊற்றி வச்சுருப்போம். தண்ணி குடிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா தொளிச்சிச்சின்னா தண்ணியும் அதுக்கு வந்து அங்கே தண்ணி கழிச்சிடுதுங்க, தண்ணியும் குடிச்சிடுதுங்க. அப்போ பார்த்திங்கன்னா இனப்பெருக்கு நல்லா ஆயிடுச்சுங்க. குருவி நிறைய அதிகமாகிடுச்சு. முன்ன ஒரு 8, 7, 10 குருவி தான் இருந்தது. இப்போ வந்து குருவி ரொம்ப அதிகமாகிடுச்சு. பரவாயில்ல, சந்தோஷமாக தான் இருக்குது. அங்கே யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அந்த குருவியை. மரமும் பக்கத்துலேயே தான் இருக்குது, ஒரே ஒரு பனைமரம். அந்த பனைமரத்தில் தான் பாருங்கள் கீழே விழுந்து கூண்டுங்க. எங்கள் பாப்பா எடுத்து வந்து வச்சுக்குது. கீழே இப்போ காற்றுல விழுந்துருச்சிங்க. பார்த்தீங்கன்னா கூண்டே கிட்டத்தட்ட ஒரு 100 கூண்டுக்கு மேலே ஒரே மரம் தாங்க. அந்த ஒரு மரத்தில் தான் இருக்குது.
அதை நான் காமிச்சிருப்பேன். இப்போ வரும்போது மாடு பிடிச்சிட்டு வரும்போது காமிக்க முடியல. பக்கத்துலேயே தாங்க இருக்குது. பக்கத்தில் ஒரு 150 மீட்டர் அவ்வளோதான் இருக்குங்க இருக்குது. அப்போ நிறைய கூண்டு புதுசு புதுசாக கட்டிக்கிட்டே இருக்குதுங்க. அந்த ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. அந்த கூண்டு எப்படி கட்டுது, என்ன பண்ணுது எப்படின்னு. இப்போ அதுக்கப்புறம் அந்த வீடியோக்கு அப்புறம் திரும்ப இப்போ 2 மந்த்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் குருவி குஞ்சு பிரிச்சிச்சு, நிறையா குஞ்சு பிரித்து நிறைய குருவி போயிடுச்சு. இப்போ அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா சரிங்க. அந்த குருவி பார்த்தோம், அந்த மாடு பார்க்கலாம். அந்த மாடு வந்து 11 மணிக்கு பிடிச்சிட்டு தண்ணி காமிச்சு காலையில் சாடி காமிக்கிறேங்க. திரும்ப வந்து மதியானம் நாங்கள் 11:30க்கு அந்த மாட்டை திரும்ப பிடிச்சிட்டு வந்து தண்ணி காமிப்போங்க. தண்ணி காமிச்சு எல்லாம் பக்கத்தில் இருக்கிற மரத்தில் எல்லாம் ஒவ்வொரு மாடு கட்டிடுவோங்க. கட்டிட்டு இப்போ பாருங்கள் அந்த மரம் பாருங்கள், இந்த மரத்தை பாருங்கள், குருவி கூண்டு பாருங்கள் எவ்வளோ கூண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா. அந்த மரத்தை சுற்றியுமே கூண்டு தாங்க. புதுசாக பாருங்கள் கூண்டு கட்டிக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே கட்டின கூண்டு இருக்குது, நிறைய கூண்டு. இதுலேயும் குருவியும் பாருங்கள் நம்ம இன்ஜினியரிங் மாதிரி 2 அடுக்கு கட்டுதுங்க, 3 அடுக்கு கட்டுது, ஊஞ்சல் ஆடுற மாதிரி கட்டுது. பாருங்கள் இந்த இடம்லாம் 3 அடுக்கு